Hello friends, welcome to Suna's homemaking. இன்னைக்கு நம்ம வீடியோல கட்ரோட்டியும் அதுக்கு சைடு டிஷா வந்து நம்ம சம்பலும் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட்ரோட்டி செய்யறதுக்கு நம்ம 1/2 கிலோ மைதா எடுத்து வச்சிருக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவு நான் சுடுதண்ணி காய வச்சு வச்சுருக்கிறேங்க. கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்துச்சுன்னா போதும். அந்த 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் நல்லா பிசைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தண்ணி பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. எனக்கு இந்த தண்ணி அளவு சரியாக இருந்ததுங்க. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். 1 கப் அளவு நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோங்க. தேங்காய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். 1 கப்னா வந்து நீங்கள் 1/2 மூடி தேங்காய் போடுங்க, சரியாக இருக்கும். தேங்காய் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோங்க. இந்த ரொட்டியை வந்து சிலோன் ரொட்டின்னு கூட சொல்லுவாங்கங்க. இதை வந்து நம்ம 5 உருண்டையாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். மாவை இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணுங்க, பந்து மாதிரி. இந்த மாவு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டுங்க. இப்போ கட்ரோட்டிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம சம்பல் செய்யலாம். மிக்ஸி ஜாரில் 6 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் அரைஞ்சோடனே வந்து ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ 2 கப் அளவு வந்து நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறோம். தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். வந்து நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, 1-2 தான் அரைக்கணும். சம்பல்னால நம்ம 1-2 தான் அரைக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. சம்பல்ங்கிறது நம்ம 1-2 தான் அரைக்கணுங்க, நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ வந்து இதை தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சோடனே நம்ம வந்து அரைச்சி வச்ச சம்பலை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதுங்க, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட்ரோட்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டையை உருட்டி வச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு உருண்டையை போட்டு நல்லா வந்து சப்பாத்தி கல்லில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கட்ரோட்டியை தோசைக்கல்லில் போட்டோம். கொஞ்சமாக வந்து மேலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. போட்டு வேக விட்டுக்குங்க. இப்போ அடுத்தது நம்ம போட்டுக்கலாம். இந்த கட்ரோட்டி வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு பெருசு பெருசாக தான் போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கட்ரோட்டியும் சம்பளும் ரெடியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.